ஹாய், உங்களோட யூடியூப் சேனலில் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணிடுச்சா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போடுங்க. இந்த மாதிரி ஆப் வரும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலுடைய எல்லா அனலிஸ்டிக்ஸுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் ஆப்பில் செக் பண்ணுறதை விட குரோமில் டெஸ்க்டாப் மூலம் வந்து சேனலை ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த ஒய்டிஹெச்பி ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் குரோமில் டெஸ்க்டாப் மூலம் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த ஒய்டிஹெச்பி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சேனல் எப்படி ஹோம் பேஜ் எப்படி இருக்கும். ஸோ இதில் அனலிஸ்டிக்ஸ், கண்டென்ட்டு, கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து ஏன் பேஜ் இருக்கும் பாருங்கள். இந்த சைடு இந்த ஏன் பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, வேல்டு வாட்சிங் ஹவர்ஸ் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களுடைய சேனலுக்கான ஒரிஜினல் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அல்லதுனா ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 லட்சம் வியூஸ் வந்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 90 நாளில் இது 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நம்ம 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் போதும். 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்ற சேனலில் மொத்தமாக 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும். ஓகேங்களா? இதை தவிர்த்து மேலே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், இந்த லைவ்லாம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த சூப்பர் ஸ்டிக்கர், இந்த மாதிரியான ஏர்னிங்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டிலாம் நம்ம ரீச் பண்ண கிடைக்கும். மற்றபடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மானிட்டேஷனுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர், அதே மாதிரி 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 90 நாளில் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 லட்சம் வியூஸ் போயிருக்கணும் அப்படின்றதான் எலிஜிபிலிட்டி. ஸோ இதான் ஒரிஜினல் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி இப்படி தான் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஆப்லேயும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரோமில் உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன் பேஜ் போயிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அங்கேயுமே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு குரோமில் டெஸ்க்டாப் மோட் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி லேப்டாப்பில் பார்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி பார்த்துக்கலாம். இந்த ஏர்ன் பட்ச், இந்த டாலர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரிஜினல் மானிட்டேஷனுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கெட் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயிலுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயில் வரும். சம்டைம்ஸ் வந்து அது டிலே ஆகும். நீங்கள் அப்பப்போ இங்கே வந்து மானிட்டேஷன் பேஜில் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் செக் பண்ணிக்கணும். இதுதான் ஒரிஜினல் மானிட்டேஷனுக்கான எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறோம். இப்படி தான் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் தேவை அப்படின்னாலுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ப்ராப்பராக எப்படி செக் பண்ணணும், எப்படி நம்ம செட்டிங்ஸை மாற்றிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா?